ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து ஒரு தமிழ் மூவியாக வந்து ரிலீஸ் ஆன பிளாஸ்ட் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோவான அர்ஜுன் அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து சென்னையில் ஒரு நார்மலான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அர்ஜுனுக்கு வந்து கராத்தே தெரியும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் வச்சுட்டு கராத்தே சொல்லி தந்துட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து கராத்தே மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவங்க இருக்கிற ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே வந்து கராத்தே தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் ஆடியன்ஸ்க்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பாலிசி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி வெளியில் வந்து யாருக்கு தப்பு நடந்தாலும் வந்து தட்டி கேட்கணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாவோ ஃப்ரெண்டாவோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ யாருக்கு எப்போ தப்பு நடந்தாலும் வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து சொல்லி வளர்க்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து அதே மாதிரியே தான் வளர்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு கார்ப்பரேட் வில்லனை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அரிய வகையான மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட வந்து 1000 கோடிக்கு லஞ்சம் வந்து அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கெலாம் தரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாது. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 கோடிக்கான ஒர்த் அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது தனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் அவர் இருக்கார். ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு கதையும் வந்து ஒரு பாயிண்டில் வந்து இணையுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனையில் வந்து அர்ஜுன் அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து யதார்த்தமாக வந்து உள்ளார வராங்க. ஸோ அவங்க உள்ளார வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ அவங்களோட கராத்தையை வச்சு இவங்க வந்து எப்படி இது எல்லாத்தையும் வந்து சமாளிக்கிறாங்க. கடைசியில் அந்த ஒரு ப்ராஜெக்டை இவங்களால் வந்து தடுக்க முடிஞ்சதா இல்லையா, அண்ட் அந்த ஊர் மக்களை வந்து இவங்க வந்து காப்பாற்றினாங்க இல்லையா, கடைசியில் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அண்ட் குறிப்பாக வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் முன்னாடியே வந்து இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பர்பஸுமே இல்லை. ஸோ அவங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து தட்டி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்பஸை வந்து ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க ஸ்லோவாக வந்து இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த எண்டிங்கில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஓகே, ஸோ இவங்க இதுக்கு தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம படங்கள்லாம் எப்படி பார்த்துருப்போம், ஹீரோ இல்லைனா ஹீரோட ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். ஸோ அந்த பிரச்சனையில் வந்து இவங்க வந்து தட்டி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், அதனால் வந்து தட்டி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் 90% ஆஃப் மூவிஸ் வந்து பார்த்துருப்போம். ஒன்லி ரேராக வந்து இந்த மாதிரியான மூவிஸ்லாம் வரும். பட் இப்போ இந்த மூவி வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணதால் இந்த ஃபேமிலி வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்வின்சிங்கான மோடில் தான் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே பார்க்குறதுக்கு ஒரு விதமாக நீட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் கொரியோகிராஃபியை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸுமே வந்து நீட்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட் ஃப்ரம் அந்த பிரீத்தியோட ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அபிராமியோட ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்பும்படியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது அண்ட் நீட்டாகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, அப்போ இந்த படம் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி ஆஹா ஓஹாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு மூவியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சின்ன ஒரு மூவி தான். ஸோ ஒரு 2 மணி நேரம் மூவி தான். பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்காமையோ இல்லை வந்து நம்மளுக்கு எங்கேயுமே வந்து முகம் சொலிக்காமையோ அண்ட் அது எங்கேயுமே தலை சொரிய மாதிரியோ வந்து நம்மளுக்கு சீன்ஸ் இல்லை. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது வந்து பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட் ஃப்ரம் அர்ஜுன் ஆகட்டும், அபிராமி ஆகட்டும், பிரீத்தி ஆகட்டும், விவேக் பிரசன்னாவோட கேரக்டர்லையும் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் வந்து பிடிக்கும், லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட பொழுதை வந்து வீணடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். ஒரு ஜாலியாக ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு மூவி வந்து பார்த்த ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு அப்படி தான் இருந்தது இந்த படம் பார்க்குறப்ப. சரி, ஓகே, அப்போ இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஸ்லோ மோஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து லிமிட்டடாக வச்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ஏன் சொல்கிறேங்கிறது நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் வைக்கிறப்ப அந்த ஸ்லோ மோஷன்ஸ்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு ஒரு விதமான சலிப்பை தட்டுதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை வந்து கொஞ்சம்
அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மெயினான கேரக்டர்ஸான அர்ஜுன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே அபிராமிக்காக அவங்க ஸ்லோ மோஷன் வச்சுருக்கலாம். பட் எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்லோ மோஷன் ஃபைட் சீன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு இது ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே இந்த படத்தில் நீட்டாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் குறிப்பாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவி பார்த்த ஒரு ஃபீலை இந்த படம் எனக்கு தந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அபோவ் ஆவரேஜ் வாட்சாக இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் அங்கங்கே இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமாங்கிறத உங்களோட ரிஸ்க்லேயே விட்டுறேன். பட் ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு தியேட்டரிக்கல் வாட்ச் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் குறிப்பாக அந்த இன்டர்வல் பிளாக்லாம் நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் அந்த ஃபைட் சீன்ஸும் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. பட் அதுவே ஒரு விதமான சலிப்பை தான் தட்டுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட எண்டிங் வந்ததுக்கு அப்புறமே தான் அவ்வளோ பெரிய ஒரு லென்த்தான ஒரு ஃபைட் சீன் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் கன்சிடரிங் அந்த ஒரு மூவியோட டியூரேஷனுக்காக கண்டிப்பாக இது தியேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.